லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. நம்ம பார்க்கறது என்னன்னா துலா லக்னம். துலா லக்னத்துக்கு சனி பகவான் எப்படி வருவாரு? 4, 5 கூட வருவார். 4, 5 கூட வர்றது இதுல நிறைய பேருக்கு குழப்பம் வரும். துலா லக்னத்துக்கு ரொம்ப நல்லவரா வர்றாரு, 4 கூடையவராகவும் 5 கூடையவராகவும் வர்றாரு. ஆனா அவர் நற்பலன்களை செய்யறதே இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் 4, 5 கூடையவராக இருந்தாலும் வேற மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது அவர் நற்பலன்களை மறங்குறார் அப்படிங்கிறதுக்கு நான் இப்போ ஒரு சாட்ல போட்டு கட்டுறேன். அதுலயே முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, 4ல இருந்தாலும் அவர் நல்லது பண்றது இல்லை, 5ல இருந்தாலும் நல்லது பண்றது இல்லை. அதுக்குள்ளான விளக்கமும் கொடுத்தாரு. இங்க பாத்துக்கோங்க, துலா லக்னம். துலா லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5 கூட வருங்க சனி. இந்த சனி வந்து 4, 5 கூடையவரா வந்து நல்லவராக தான் வர்றாரு. லக்னத்துக்கு நல்லவரா தான். இவர் இங்க இருந்து சனியில இங்க இருந்தா அவர் நல்லது பண்றது இல்லை. சனி 5ல இருந்தாலும் நல்லது பண்றது இல்லை. 4ல கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 5ல இருந்தா சுத்தமா எதுவுமே பண்றது இல்லை. 4ல இருந்தா சுகஸ்தானத்தை கெடுக்கிறாரு. ஏன் கெடுக்கிறாரு? சனி இருக்கும் இடத்தையும் கெடுப்பார், பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார். சனிக்கும் இருக்கும் இடத்தை கெடுப்பாரு, அதை விட மோசம் பார்க்கும் இடத்தை கெடுக்கும். அதனால இப்ப இங்க இருக்கணும் 6ல 1, 2, 3, 4, 5, 6 எங்க இருக்கிறாருங்க? மீனத்துல இருக்கிறாரு. ஏன் நான் இங்க போட்டிருக்கேன் அப்படின்னா, இவர் அந்த வீட்டை பார்க்கவும் மாட்டாரு. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த 3, 6 குருவனுடைய கெடுபலன்களை அவர் குறைப்பார். இப்படிதான் நம்ம சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். 3, 6 அவருடைய கெடுபலன்களை அவர் குறைப்பார். அதுவும் இல்லாம 6ல மறைகிறது துலா லக்னத்துக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்து 7ல திக்பலம் அடைவாருங்க. ஆனா அவர் நீசம் அடைங்கிறதுனால அவர் கெடுதல் தாங்க பண்றாரு. 8ல இருந்தா அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைங்க. 9ல இருந்தா அது சுமார் பரவாயில்லன்னு சொல்லலாம். சனி 9ல இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல. 10ல இருக்கக்கூடாதுங்க. 11ல ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா, பகை வீடுங்கிறது இல்லாம அது பாதகாரி இடம். சுத்தமா கெடுத்துறாரு. இங்க இருக்கணும் 12ல. இந்த 12ல இருந்தா அவர் நல்லது பண்றாரு. உங்க ஜாதகத்துல பாத்துக்கோங்க, துலா லக்னமா இருந்தா 6ல சனி இருக்கணுங்க, இல்லைன்னா 12ல சனி இருக்கணும். 9ல பரவாயில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா 5 கூடையவர் 9ல வர்றாருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இருந்தாலும் தகப்பன் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் பாதிப்புல கொடுக்குறாரு. ரொம்ப நல்லது பண்ணணும்னா அவருக்கு இங்க இருக்கணுங்க, 6ல இருக்கணுங்க, இல்லைன்னா 12ல இருக்கணும். இந்த அதிநட்பு வீடான புதனோட வீட்டுல இருக்கு. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கீங்கிறத நீங்க பாருங்க.